வணக்கம். கேடில் விழிச்செல்வம் கல்வி. ஒருவருக்கு கேடு இல்லாத விழிப்புடைய சிறப்புமிக்க செல்வம், அதாவது அழிவு இல்லாத விழுப்பம் மிக்க செல்வம் கல்வியாகும். கல்வி என்பது ஒருவர் பெறும் அறிவு, திறன்கள், மதிப்புகள், நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களைப் பெறுவதற்கான கருவியாகும். ஒரு தனிநபர் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. கல்வியின் நோக்கம் ஒரு வெற்றிகரமான நிலையான சமுதாயத்தை உருவாக்குவதாகும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றியவை. குறள். ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வி செல்வமே ஆகும். கல்வியைத் தவிர மற்ற செல்வப் பொருட்கள் அனைத்தும் செல்வமல்ல என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். கண்ணுடையார் என்பர் கல்வியறிவை உடையவர் என்றும், கல்வியறிவு இல்லாதவர் முகத்தில் 2 புண்களை உடையவர்கள் என்றும் கூறுகின்றார். மனித வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களும் உயர்வான குணமும் பெற்று வாழ நமக்கு கல்வி அவசியம். கல்விதான் மற்ற அனைத்து உயிர்களிடமிருந்தும் நம்மை வேறுபடுத்தி பகுத்தறிவு உடையவராக காட்டுகின்றது. விலங்கொடு மக்கள் அனையர் இயங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று கல்வியறிவு இல்லாதவரை விலங்கோடு ஒப்பிடுகிறார் திருவள்ளுவர். கல்வி அறிவில் சிறந்தவர் சமூகத்தில் உயர்ந்தவராக மதிக்கப்படுவர். கல்வி அறிவு உள்ளவரிடம் உள்ள பொருட்செல்வங்கள் அழிந்தாலும் அவரால் மீண்டும் இழந்த செல்வத்தை அவரது அறிவைக் கொண்டு பெற முடியும். நாம் பெற்ற கல்வி நமக்கு மட்டும் பயன்படாமல் நம்மை சுற்றியுள்ள சமூகத்தினருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அறியாமையில் இருப்பவருக்கு நாம் பெற்ற கல்வி ஒரு சிறு உதவியாக இருந்தால் கூட அது பெரிய பயனை தரும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதன்படி கற்பதற்கு தகுதியான நூல்களை கற்க வேண்டும், பின்னர் அதன்படி நடக்க வேண்டும். சக்தி வாய்ந்த ஆயுதமான கல்வியைக் கொண்டு உலகத்தையே மாற்றிவிட முடியும். எனவே கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கற்று மேன்மை அடைந்து கொள்ள வேண்டும். மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னவனையும் கற்றவனையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் மன்னவனைக் காட்டிலும் கற்றவனே சிறப்புடையவன். ஏனென்றால் மன்னவனுக்கு அவனுக்குரிய நாட்டில் மட்டுமே சிறப்பு, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். வணக்கம். இப்பதிவினை பார்த்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிட வேண்டாம். நன்றி, வணக்கம்.